நான் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் கேட்பாரா என்று சந்தேகத்தோடு இருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் கிள்ளித் தருகிறவர் அல்ல, அள்ளித் தருகிறவர். எஸ்தர் தன் ஜனங்களின் ஜீவனை மட்டும்தான் கேட்டாள். ஆனால் கர்த்தரோ அவள் ஜனங்களின் ஜீவனை மட்டுமல்ல, எதிரிகளையும் அவள் கையில் ஒப்புக் கொடுத்தார். எதிரிகளின் சொத்து சுகங்களையும் வீடுகளையும் அவளுக்கு கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் ராஜ மேன்மையையும் அவளுக்கும் அவளை சார்ந்தோருக்கும் கொடுத்தார். சாலமோன் ஞானத்தை மட்டும்தான் கேட்டார். ஆனால் கேளாத ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாவற்றையும் சேர்த்தே கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். நம் தேவன் ஆயுசை கேட்டால் தீர்க்காயுசை தருகிறவர். நீங்க முழங்கால் படியிடும் முன்னே உங்கள் தேவைகள் இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகையினால் நீங்கள் கேளாதவைகளையும் அதிகமாய் தருவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது அவர் சித்தம் என்ன என்று அறிந்து அவர் நாம மகிமைக்காக நாம் கேட்கும் போது நாம் கேட்டதையும் தருவார். அவர் நாமத்திற்குரிய கேளாத அத்தனையும் நமக்கு கூட்டியே தருவார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், உம்மிடத்தில் எதை எப்படி கேட்க வேண்டும் என்ற ஞானத்தை எனக்கு தாரும். உம்முடைய சித்தமறிந்து கேட்க எனக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமம் நான் கேட்பதினால் மகிமைப்படத்தக்கதாக, அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக கேட்கும் ஞானத்தை எனக்கு தாரும். என் ஜெபங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் என் மடியில் திரும்பவும் சாட்சியாக மாறவும் எனக்கு உதவும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.